பவுடர் அரைக்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இதை லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம். நல்லா கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்ததுமே அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு மல்லி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 போல் வரமிளகாய், அது கூடவே கொஞ்சம் தேங்காய் வந்து நல்ல ஈரம் இல்லாமல் கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. ஈரத்தோடையே சேர்த்திங்கன்னா எல்லா பொருளுமே ஈரமாயிரும். அதனால் நீங்கள் தேங்காயை தனியாக வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரை கோகனட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட அதே போல் வறுக்கிறப்ப எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து எண்ணெய் இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரம் வந்து அது ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாம்பார் பிஸ்மில்லாபாத் செய்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். சாம்பார் சாதம் செய்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த பவுடர் இருந்தால் நமக்கு இது வேலை செய்கிறது ஈஸி தானே. அதே போல் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்துருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது வந்து வறுக்காமல் நீங்கள் பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாம்பார் சாதத்தில் போடுறப்போ அப்படியே வலுவலுன்னு இருக்கும். அந்த மசாலா வந்து ரொம்ப வலுவலுன்னு பொங்கிட்டே வரும். அதனால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பவுட்ரு அரைக்கணும். இந்த மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா எல்லாம் வறுந்து வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மல்லி, கசகசா இதெல்லாம் வந்து கருகி போயிடும். அதனால் பருப்பை மட்டும் முன்னாடி வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. மற்ற பொருளெல்லாம் சேருங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. நான் வந்து இப்போ வறுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சே தான் வறுத்துருக்கேன். அதே போல் வறுத்துக்கோங்க. ஏன்னா அதிக தீ வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு பக்குவ மாதிரி கருகி போயிடும். அதனால் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்தா ஒரு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வறுத்துக்கோங்க. எப்படியுமே நம்ம பவுடர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உப்பு போட்டு வறுத்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வறுத்துட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணோம்னா அந்த கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து குறையும். அதனால் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம். பிஸ்மில்லாபாத் செய்கிறதுக்கு இந்த படியில் ஒரு படி அரிசியும் 1/2 படி அளவுக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். அடுத்து உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். காய் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காய், நம்ம சாம்பாருக்குலாம் என்ன காய் யூஸ் பண்ணுவோமோ அந்த காயெல்லாம் வெட்டி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ காய் இருக்கோ அந்த அளவுக்கு காய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறமா சௌ இந்த 4 காயும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டேன். கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு விடுவோம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. பார்த்துக்கணும் நல்லா மசாலா ஆறி நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்க. வரமிளகாயில் எப்படி இருக்குது இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு அரைக்கணும். அப்போ தான் அந்த வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த சூட்டுக்கு ஆவி வந்துடும். ஆவி பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஈரப்பதம் ஆயிரும் மசாலா. அதனால் நல்லா சில்லுன்னு அரைவைங்க. அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணுங்கள். பவுட்ரு வந்து நல்லா அரைச்சாச்சு. அப்படியே பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து நீங்கள் எப்போ பிஸ்மில்லாபாத் செய்கிறீங்களோ இல்லை சாம்பார் சாதம் செய்கிறீங்களோ அந்த டைம்லலாம் சாம்பார் தூளுக்கு பதில் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காய் பருப்பெல்லாம் ஒரு பக்கம் வேக வச்சு இறக்கியாச்சு. ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாம்பார் சாதம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நெய்யை கூட ஊற்றி தாளிச்சிக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கடுகு பொரியிறப்போ கொஞ்சம் சீரகமும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை,
இதை வதக்கிறேன். வெங்காயம் போட்டது கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து காயோடு சேர்ந்து அதை கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் சின்ன வெங்காயமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி விடுவோம். தக்காளியும் நல்லா பாருங்கள் வதங்கிருச்சு. நம்ம இதில் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்க வேணாம். ஏன்னா ரைஸ் வேக வைக்கிறப்பையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அப்புறமா நம்ம பவுடர் அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர்லேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தேவையில்லை. அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். புளி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம். ரைஸில் உப்பு போட்டிருக்கறதுனால இப்போ வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அந்த மசால் வாடை போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா குலைவாக வெந்திருக்கு. நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டாலே போதும், நல்லா குலைவாயிரும். பாருங்கள் நல்லா அந்த பச்சை புளி ஊற்றணும் இல்லையா, அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா குலைவாக ரெடியாகி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸில் இந்த குழம்ப ஊற்றலாம். இப்போ கலக்குவோம். கலந்து எடுத்த அருமையான இது கூட நீங்கள் கொஞ்சம் நெய் எதுனா ஊற்றி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். வீட்டில் இருக்கவங்க வந்து நெய் ஊற்றிக்குவாங்க. நமக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு இதில். அவ்வளவு தான் பாருங்கள். சூப்பராக நல்லா கொலன்னு ஒரு பிஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலையை தூவிடுவோம். இதே போல் நீங்களும் பவுடர் அரைச்சி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.